ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிபி குறைய என்ன தாங்க வழி? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க டாக்டர் என்ன தாங்க வழின்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க, பலரும் பல விதமான வீடியோ நானே போட்டிருக்கிறேன். ஆனாலும் பிபி குறைஞ்ச பாடல நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா? பிபி குறையணும்னா சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் டிப்ஸாக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பல அட்வைஸை காதில் வாங்கிக்கிட்டு அதை ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு விட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஒரு கல்ச்சரை மாற்றுங்க. காலங்காலமாக பிபிக்கு மாத்திரை தான் பெஸ்ட்டு, அது மூலமாக தான் குணப்படுத்த முடியுங்க. கான்செப்டை நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாலே போதும், பிபி ஆட்டோமேட்டிக்காக குறையும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஹையர் பிபி உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிபி குறையவே குறையாது ஒரு நாளுமே. ஏன்னா டெய்லி மாத்திரை சாப்பிடுவாங்க, ஆனாலும் குறையாது. காரணம் என்னென்னா சரியான ஃபுட் ஹேபிட், பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே அவங்க மாற்றவே மாட்டாங்க. டேப்லெட்டை மட்டும் கரெக்டாக சாப்பிடுவாங்க. எப்படிங்க பிபி குறையும்? ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிபி டேப்லெட் ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு மாற்று உணவு கிடையாது. பிபி குறைஞ்ச பின்னாடி நாளடைவில் டேப்லெட்டு நமக்கு தேவைப்படாது. இதுதான் கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு ஹேபிட்டு, பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மாத்திரையை உடனே ஸ்டாப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது மாபெரும் தவறு. ஏன்னா அதுக்கு ஏற்றபடி அந்த டேப்லெட்டுக்கு ஏற்றபடி பாடி அடாப்டேஷன் ஆகிருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நீங்கள் மாத்திரையும் போட்டுகிட்டே வரணும். நாளடைவில் பிபி சீராகும். அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொதுவாக இந்த பிபி சுகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் செக் பண்ணிவிட்டு இதுதான் நினச்சிடவே கூடாது. ஒரு வாரத்துக்கு 3 நாள் செக் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 3 நாள்னா விட்டு செக் பண்ணி 3ஆவது நாள் என்ன காட்டுதோ அது முன்னாடிக்குள்ளே கம்பேரிசன் பண்ணி அப்படி தான் பிபி சுகர்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் கரெக்டான வழிமுறை. ஓகேவா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். பிபி அதுக்கு நேச்சுரலாக, முக்கியமாக ஹையர் பிபி பற்றி தாங்க பேச வரேன். நேச்சுரலாக பிபியை குறைக்க என்ன தாங்க வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நைட்ரஸ் ஆக்சைடு பற்றி ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு பிபியை குறைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஏன்னா அது பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, இரத்த குழாய்கள், அதை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். பொதுவாக பிபி வருதுன்னா இரத்த ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு குழாய் பைப்பில் ஒரு குழாய் பைப் இருக்கு இல்லையா, அதில் வாட்ரு போகும்போது அது பெருசாக இருந்தால் வாட்டர் நல்லா போகும். அதில் அடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்? வாட்டர் சரியாக வராது. ஹை ப்ரெஷர் வைக்கணும், அப்போ ஹை ப்ரெஷர் அடிக்கும். ஓகேவா? அதே தாங்க இங்கே நம்ம ரத்த குழாய்கள் நார்மலாக இருந்தால் அது வழியாக பிளட்டு சீராக வந்துகிட்டு இருக்கும். அதில் பல காரணங்களால் அது சுருங்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ அந்த பிளட்டை மூளை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு பாடியே என்ன பண்ணால் ரத்த அழுத்தத்தை கூட்டும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ஹையர் பிபின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது பாடியை நீ ஏன் கூட்டுற அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, அது ஒரு மெட்டபாலிக் சம்மந்தப்பட்டது. வேறு வழி இல்லை. அது கூட்டலைன்னா என்ன ஆகும்? ஒரு பிரெயினுக்கு பிளட் போகாது, உடனே சடன் டெத்து தான். அதை அவாய்ட் பண்ணதுக்கு தான் அது கூட்டுது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாயை சுருங்க செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் மெயின் கான்செப்ட். அதுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு அதிகம் உள்ள ஃபுட்டை சாப்பிடணும். ஏன்னா அந்த நைட்ரஸ் ஆக்சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் வெசலை விரிவடைய செய்து ரத்த ஓட்டத்தை சீராகும். ஓகேவா? அதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, காய்கறினா பீட்ரூட், அது ரொம்ப முக்கியமானதுங்க. பீட்ரூட் நமக்கு தெரியும், அது ஹீமோக்ளோபினை கூட்டும். ஹீமோக்ளோபின், ஓகேவா? ஹீமோக்ளோபின்னா அயான், இரும்பு சத்து, அது சம்மந்தப்பட்டது. ஹீமோக்ளோபின் கூடும்போது என்ன ஆகும்னா, அதுதான் பிளட்டில் உள்ள ஆக்சிஜனை மூளை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஓகேவா? ஸோ அந்த ஹீமோக்ளோபின் கூடியாகணும். அது மட்டும் இல்லாமல் அது பீட்ரூட்டில் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, பீட்ரூட் சாப்பிடும்போது நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணுது? பிளட் வெசலை விரிவடை செய்து இரத்த ஓட்டத்தை கூட்டுது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் மூளை வரைக்கும் கொண்டு போய் உடம்புல சேர்க்குது. ஸோ இந்த 2 பெனிஃபிட் பீட்ரூட்டில் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம பீட்ரூட்டை டெய்லி கூட சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், இந்த காய்கறினால சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ப்ளஸ். நான் இது ஒரு ஃப்ரூட் சொன்னால் கூட சுகர் பேஷண்ட்டுக்கு அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, இப்படி தான் சாப்பிடணும்னு. ஆனால் இது காய்கறி சம்மந்தப்பட்டதுனால சுகர் பேஷண்ட்டும் இதை தவறாமல் சாப்பிடலாம். நீங்கள் டெய்லி கூட பீட்ரூட் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா காய்கறிகள் ஒரே காய்கறி டெய்லி சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இது மட்டும் போதாதுங்க, ஃபுட் டயட் அது முக்கியம். ஏன்னா உடம்புல ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அது கூட்டினாலே பிபி போகவே போகாது. ஸோ இன்னொரு வழியில் ஃபேட்டு, கொலஸ்ட்ராலையும் நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு செப்பரேட்டாக பல வீடியோ போட்டிருக்கேன், உடல் பருமனை குறைப்பது எப்படின்னு. அதை தவறாமல் பாருங்கள். ஸோ பிபியை நார்மலாக வச்சுக்கணும். பிபி குறைக்கிறது முக்கியம் இல்லை, நார்மலாக வைக்கணும். ஏன்னா குறைச்சி அதுக்கு பேர் லோ பிபி, கூட்டினா ஹையர் பிபி, அதேமாதிரி லோ பிபின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நார்மல் பிபி தான் நம்மளுடைய எய்ம். ஸோ அதுக்கு பீட்ரூட் ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் பிபிக்கான ட்ரீட்மெண்ட்டு பிபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது, மொத்த உடம்பையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது கொழுப்பு, பாடி கொழுப்பு கூட்டினாலும்
பிபி குறையவே குறையாது. ஸோ அதுக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதாவது கொழுப்பையும் கண்ட்ரோலில் வச்சு பீட்ரூட் மாதிரியான ஐட்டத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா நாளடைவில் உங்கள் உடம்பு சீராகும். இது கூட சில ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸசைசஸ், அதுவும் சில சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். முக்கியமாக வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் அருமையான எக்ஸசைஸ். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வேர்வை மூலமாக அது வெளியேற்றி விடும். அப்போ கெட்ட சால்ட்டை எல்லாம் வெளியே போனாலே பிபி ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ ப்ளஸ் வாக்கிங், இந்த 3 தான். ஒன்று இந்த பீட்ரூட் சாப்பிட்றது, ஃபேட்டை கண்ட்ரோல் வைக்கிறது, வாக்கிங் பண்ணுறது, இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணால் பிபி நார்மலாக வந்து காலப்போக்கில் டேப்லெட்டை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆரோக்கியமாக நார்மலாக பிபி வச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணால் அவங்க மிகவும் பயனடைவார்கள். ஏன்னா இது பிபி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இப்படி அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவருமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.